டெக்னாலஜி எப்பவுமே வளர்ந்துகிட்டே இருக்கும். அதாவது இட் ஜஸ்ட் கீப்ஸ் ஆன் எவால்விங். அப்படி எவால்வ் ஆகிட்டு இருக்க டெக்னாலஜிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் புதுசு புதுசா வந்துட்டே இருக்கும். நிறைய அப்டக்கல்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் உள்ள வந்துட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை, அந்த அப்டக்கல்ஸை, அந்த தடை கற்களை உடச்சி எறிஞ்சிட்டு அந்த டெக்னாலஜியை தன்னைத்தானே என்ன பண்ணிக்கும்னு பார்த்தீங்கன்னா உருமாற்றம் செஞ்சுக்கும். அப்படி உருமாற்றம் செஞ்சிக்கக்கூடிய டெக்னாலஜி மட்டும் தான் லாங் டேர்ம்ல வந்து அது நினைச்சு நிற்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஏஐல இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற மாதிரி வந்திருக்கு. ஏஐன்னு உடனே நிறைய பேருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஞாபகம் வரும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு ஏஐல. அந்த ஏஐல ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று உண்டாயிருக்கு. அந்த முக்கியமான பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது, இந்த பர்டிகுலர் இன்னைக்கு நான் பேச போற ப்ராஜெக்ட் எப்படி சால்வ் பண்ண போகுதுன்றத பத்தி தான் இந்த பர்டிகுலர் எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஹை ரிஸ்க் ப்ராஜெக்ட்னு தான் சொல்லுவேன். கிடைச்சா ஜாக் பாட்டு இல்லைன்னா ஜீரோ. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கிடைச்சா ஜாக் பாட்டு இல்லைன்னா ஜீரோ. கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்றதை பார்த்துருவோம். ஆக்சுவலி வந்து ஏஐல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் செட்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன். இதுவும் ஏ தான், 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 இதுவும் ஏ தான். இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருது. ஆனால் வந்து கம்ப்யூட்டருக்கு தெரியாது. இதை ட்ரெயின் பண்றதுக்கு தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுது. அப்படி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசரோட டேட்டா, அடுத்து வந்து நம்ம கொடுக்கக்கூட அந்த பர்டிகுலர் ட்ரைனிங் செட் டேட்டா. இந்த ரெண்டு டேட்டா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் செட்டுக்குள்ள போகுது. அப்படி போகும்போதும் இந்த ட்ரைனிங் டேட்டா வந்து பிரைவேசியை இழக்குது. அதாவது யூசரோட டேட்டாவும் பிரைவேசி இல்லாமல் போயிருது. ட்ரைனிங்காக போகக்கூடிய டேட்டா என்ன ஆகுது, பிரைவேசி இல்லாமல் போயிருது. ஸோ இது வந்து ஒரு மிக 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 முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன்னா வந்து நீங்க வந்து இப்போ சாட் ஜிபிடில கேட்குறீங்க ஹூ இஸ் கிரிப்டோ புகழ் அப்படின்ட்டு அப்படி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு, அப்போ இந்த பர்டிகுலர் இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராம்ப்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடிக்குள்ள போய் அதுக்கான ரிசல்ட்டை கொண்டுட்டு வருது. இந்த ப்ராம்ப்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களை பத்தின டீடைல்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இவர் யாரு, ஏன் இவரை பத்தி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ப்ராம்ப்டும் பிரைவசி இல்லை. இந்த ப்ராம்ப்டும் வந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்பரண்டா நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. பிளஸ் யார் எடுக்கிறான்ற டீடைலையும் எடுத்துடுறாங்க. அப்போ யூசரோட பிரைவசியும் போயிடுது. ப்ராம்ப்ட்ஸ் அல்லது ட்ரைனிங் டேட்டாக்கு போறக்கூடிய டேட்டா என்ன ஆயிடுது, பிரைவசியை வந்து இழந்துருது. இதை சால்வ் பண்றதுக்கு நிறைய பிரச்சனைகள், இதை சால்வ் பண்றதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. இதுல வந்து முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குன்னா பிரைவசி. இந்த பிரைவசியை சால்வ் பண்றதுக்காக தான் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஏற்கனவே ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்ட்டு. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா ZKLLM, ஜீரோ நாலேஜ் LLM. அதாவது ஜீரோ நாலேஜ்னு சொன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ஒருத்தரை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அவரோட முகத்தை மட்டும் காட்டி இவரான்னு செக் பண்ணுங்கன்னு சொன்னா ஓகே. அவரை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு விட்டுட்டு 10 பேரோட போட்டோவை காட்டி இதுல அவர் இருக்காருன்னு சொன்னா மீதி அவரும் இருக்காரு, மீதி அந்த 9 பேரையும் எக்ஸ்போஸ் பண்றோம். இப்ப பிரைவசி, அந்த 9 பேரோட பிரைவசி என்ன ஆகுதுங்க, போயிருது. இதுதான் வந்து முக்கியமான பிரச்சனை. இதை சால்வ் பண்றதுக்கு ZKLLM வருது. ரெண்டாவது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு டேட்டா அனுப்புறோம்னா அந்த டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப சேஃப்டியா இருக்கும். அதுக்காக FHEன்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. அதாவது ஃபுல்லி ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன். இது ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டேட்டா இங்க இருக்கு, என்னுடைய ப்ராம்ப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதான் ப்ராம்ப்ட். நான் ஹூ இஸ் கிரிப்டோ புகழ்னு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இந்த ப்ராம்ப்டை வந்து எங்க அனுப்ப போறேன்னா இங்க அனுப்ப போறேன். இப்போ அனுப்புறதுக்கு வேண்டி நீங்க என்ன பண்ண போறேன், இங்க என்கிரிப்ட் பண்ணிடுறேன். இப்போ இது எப்படி ஆகுதுன்னா ஹூ இஸ் கிரிப்டோ புகழ்னு இருக்கு. இது வந்து என்னவோ XXX என்னவோ மாறி இருக்கு. இப்போ இதை அனுப்பின உடனே இங்க இது என்ன ஆகுது, போய் சேர்ற இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த ஹூ இஸ் கிரிப்டோ புகழ்னு கேள்வி இருக்காது, அது என்னவோ வேற மாதிரி மாறி இருக்கும். இப்படி மாறி இருக்கிற டேட்டாவை அகைன் டீக்ரிப்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ண மாட்டாங்க. என்கிரிப்ட் பண்ண டேட்டாவே ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் இங்க கொடுக்கறதுக்கு பேர் தான் ஃபுல்லி ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன். ஏன்னா இப்போ இங்க இருக்கிற டேட்டா வந்து கொடுத்த டேட்டா ப்ராம்ப்ட் வந்து ஹூ இஸ் கிரிப்டோ புகழ், அது வந்து XXX மாறிடுச்சு என்கிரிப்டட் டெக்ஸ்டா. இந்த என்கிரிப்டட் டெக்ஸ்ட் வந்து இவனுக்கும் தெரியாது, போற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இங்க அதையே ப்ராசஸ் பண்ணி திரும்ப ரிசல்ட்டை மட்டும் கொடுக்குது பாருங்க, இதுதான் ஃபுல்லி ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன். இந்த ரெண்டு விஷயத்தையும் யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா ஏஐல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை சால்வ் பண்றாங்க. இன்னைக்கு பார்க்க போற அந்த ப்ராஜெக்ட் இதை சால்வ் பண்ணு. இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து பேஸ்ட் ஏஐ. இதை உருவாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா பெப்பேன்னு வந்து இந்த மீம் காயின் நினைச்சுக்காதீங்க. 2016 தான் பெப்பேன்ற காயின் உருவாச்சு. பெப்பே ஒரிஜினல் அது. அதுக்கப்புறம் 2023 மீம் காயின் வந்துச்சு. இந்த டெவலப்பர்ஸ் தான் எதை உருவாக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் அப்படின்ற டிக்கெட்ல வரக்கூடிய பேஸ்ட் ஏஐ.
இதுல என்னென்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ZK LLM வச்சிருக்காங்க, அதாவது ஜீரோ நாலேஜ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலிங். அடுத்து அதே மாதிரி ஃபுல்லி ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஏஐல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இந்த பிரைவசி. இந்த பிரைவசியை தடுக்கிறாங்க. ஏன் பிரைவசி ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹெல்த் கேர்ல பேஷண்ட் சம்பந்தமான டேட்டா. அந்த பேஷண்ட் சம்பந்தமான டேட்டால அவங்க அந்த பேஷண்ட் சம்பந்தமான டேட்டா, அதாவது வந்து அவங்க ஆதார் கார்டா இருக்கும், அவங்களுக்கு என்ன நோய் இருக்கு, அவங்க என்னென்ன டேப்லெட் சாப்பிட்றாங்க, என்னென்ன அலர்ஜிக் இருக்கு, என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க ஜெண்டர் என்ன, இதெல்லாம் வந்து பிரைவசி ரொம்ப காக்கப்பட வேண்டிய விஷயம். அது மாதிரி டேட்டா வந்து பிளாக் செயின்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும் போதும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது ஈஸியா வந்து களவாடப்படும். அது வந்து ரொம்ப சங்கடமா இருக்கும் சில பேருக்கு. அதனால அந்த மாதிரி ஹெல்த் கார்டு டேட்டாவோ ஃபைனான்ஸ் டேட்டாவோ இல்லைன்னா வந்து வேற மாதிரி அக்கௌண்டிங் டேட்டாலாம் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப மறைச்சு கொண்டுட்டு போய் அதை ஒர்க் பண்ணி கொண்டுட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல இந்த ரெண்டுமே யூஸ் ஆகுது. இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஏஐ. ஆக்சுவலி அவங்க சால்வ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டிஏஓல யூஸ் பண்றது சப்நெட்ஸ். இங்க வந்து சப்நெட்டுக்கு பதிலாக அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா பிரைன்னு ஒன்று யூஸ் பண்றாங்க. இது வந்து என்னன்னா பேஸ்ட்ல எப்படி சப்நெட் வந்து டிஏஓக்கோ, பிரெயின்ன்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட்ல. மொத்தம் டிஏஓல எத்தனை சப்நெட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 32 சப்நெட். ஆனா இவங்க கிட்ட எத்தனை சப்நெட் கொண்டுட்டு வர போறாங்கன்னு பாத்தீங்கன்னா 1024 பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல 8 தான் இப்ப இருக்கு. எத்தனை சப்நெட் தான் இருக்கு? 8 பிரெயின். இந்த 8 பிரெயினுமே யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா பேஸ்டோடது. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன்னு வந்து ZK LLM யூஸ் பண்றாங்க, இன்னொன்னு வந்து ZK வீடியோ என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க, ஒன்னு வந்து EVM, ஏன்னா EVM கம்பேட்டிபிலிட்டி இங்க கொடுத்துருக்காங்க, EVMக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ மீதி 3 வந்து ரிசர்வ்ல வச்சிருக்காங்க, எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னு சொல்லல. மீதி இருக்கக்கூடிய 1024 இருக்கிறத எல்லாத்தையும் சேல் பண்ண போறாங்க. இதை வாங்குறதுக்கு நிறைய காசு செலவாகுதுன்னு சொல்றாங்க. $1 லட்சம், $1.5 லட்சம், $2 லட்சம் ஒரு பிரெயினை வாங்குறதுக்கு. ஆக்சுவலா இந்த பிரெயின்குள்ள வந்து மைனர்ஸ் இருப்பாங்க, வேலிடேட்டர்ஸ் இருப்பாங்க. மைனஸ் வந்து அது அவங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிபியூ ரிசோர்சஸை வாங்கி ஒர்க் பண்றது மைனர்ஸோட வேலை. வேலிடேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சிபியூ ரிசோர்சஸ், இவங்க தான் வேலிடேட் பண்றது. இவங்க 2 பேருமே எதுக்குள்ளதான் இருப்பாங்கன்னா பிரெயின்குள்ள இருப்பாங்க. பிரெயின்னு சொன்னா அந்த சப்நெட்குள்ள இருப்பாங்க. ஸோ அதுல மைனர்ஸ் வேலை வந்து ஜிபியூ ரிசோர்சஸ் எல்லாத்தையும் நம்ம வாடகைக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு டெலிகேட் பண்ணிட்டு ஜிபியூ கொடுத்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ண வச்சுக்கலாம். வேலிடேட்டரா இருக்கவங்களுக்கு உங்களுடைய சிபியூ ரிசோர்சஸை கொடுத்து என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ அதனால இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒர்க்ஸ் அஸ் டிஏஓ மாதிரி ஒர்க் ஆகுது. ஆனா வந்து இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா அதுக்குள்ள இல்லாத சில விஷயங்களை கொண்டு வராங்க. அதுல இருக்கக்கூடிய சில மைனஸஸ் இவங்க கொண்டுட்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் தி எக்ஸிக்யூட். ஏன்னா பேப்பர்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இங்க யூசர் ஒருத்தர் இருக்காரு, இவர் என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாவை அனுப்புறாரு. ஓகே, ஒரு சர்வருக்கு, சரிங்களா? இந்த டேட்டா இங்க வருது. இந்த டேட்டா அகைன் இங்கே எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராசஸிங் சென்டருக்கு போகுது, ப்ராசஸ் ஆகுது, திரும்ப என்ன ஆகுது, சர்வருக்கு வந்துடுது. இந்த சர்வர் மறுபடியும் இதை என்ன பண்ணுது, திருப்பி உங்களுக்கு அனுப்பிடுது. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு என்கிரிப்ஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதை இடைமறைச்சு திருடலாம், அல்லது இங்கே திருடலாம், அல்லது இங்கே திருடலாம், அல்லது இங்கே திருடலாம், எங்க வேணாலும் திருடலாம். இது வந்து நார்மலா இருக்கக்கூடிய ப்ராசஸ் போயிட்டு திரும்பி வர ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம். இதுவே வந்து இவங்க FHE, அதாவது ஃபுல்லி ஹோமோமார்பிக் இருந்துச்சுன்னா எப்படி நடக்கும் அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க யூசர் இருக்காங்க, ஸோ இவங்க என்ன பண்ண போறாங்க, ஒரு டேட்டா அனுப்ப போறாங்க. இந்த டேட்டாவை முதல்ல என்ன பண்ணுதுன்னா ஒரு பிரெயின் இதை அப்படியே என்கிரிப்ட் பண்ணிடுது. இது அப்படியே என்ன பண்ணிடுது, என்கிரிப்ட் பண்ணிடுது. சரிங்களா? என்கிரிப்ட் பண்ணி முடிச்சோடனே ஆக்சுவலா எங்க அனுப்புதுன்னு பாத்தீங்கன்னா மைனருக்கு அனுப்புது அல்லது சர்வருக்கு அனுப்புது. ஸோ இது வந்து மைனர்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த மைனர் என்ன பண்ண போறாங்கன்னா இதை மறுபடியும் இங்கேருந்து எடுத்து அவங்க ப்ராசஸிங்க்கு FHE இங்கே அனுப்ப போறாங்க. இது என்ன பண்ணுது, FHE ப்ராசஸ் முடிச்சுட்டு, அதாவது என்கிரிப்டட் டேட்டாவே ப்ராசஸ் பண்ணி எதுவுமே சேஞ்ச் பண்ணாம டீக்ரிப்ட் பண்ணாம ப்ராசஸ் பண்ணிட்டு திரும்பி மைனர்ட்டே கொடுக்குது. இந்த மைனர் அதை வாங்கி எங்க கொடுக்க போறாங்கன்னா பிரெயினுக்கே கொடுக்க போறாங்க. இந்த பிரெயின் இப்ப என்ன பண்ணணும்னா இதை டீக்ரிப்ட் பண்ணி இதை கொடுத்துற போகுது. இதுதான் ப்ராசஸ், இவங்க சொல்லியிருக்க ப்ராசஸ். இதுல ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த FHE இருக்கு இல்லையா, இந்த FHE என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் பண்றதுனால கண்டிப்பாக என்ன தேவைப்படும்னா அதிகமான கம்ப்யூட்டேஷனல் பவர். அதாவது வந்து அதிகமான கம்ப்யூட்டேஷன் பவர்னா ஆக்சுவலி நார்மலா இதுக்கு முன்னாடி நான் வரைஞ்ச டயக்ராம்ல எனக்கு வந்து இவ்வளவுதான் தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த FHE இருந்துச்சுன்னா இவ்வளவு தேவைப்படும். பவர் எவ்வளவு தேவைப்படும்,
இவ்வளோ பவர். இப்போ இந்த பவரை குறைக்கிறதுக்காக இங்க ஒரு டெக்னாலஜி உருவாக்கியிருக்காங்க. அந்த டெக்னாலஜிக்கு பேர் வந்து செரிப்ரஸ் ஸ்குவீசிங்னு சொல்றாங்க. ஸ்குவீசிங்னா கம்ப்ரஸ் பண்றது. ஆக்சுவலா இங்க என்கிரிப்ட் ஆன டேட்டா என்ன பண்ண போறாங்கன்னா இங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு வேலை பார்க்குறாங்க. இதுக்கு பேர் தான் செரிப்ரஸ் ஸ்குவீசிங்னு சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு இவ்வளோ பஞ்சு இருக்குன்னு வச்சுங்க, அது ஒரு இவ்வளோ பெரிய பேக்ல வைக்கிறேன். அதை இவ்வளோ சின்ன பேக்ல வைக்க முடியும், இவ்வளோ சின்ன பேக்ல வைக்க எப்படி வைக்கலாம்னா அதை ஃபுல்லாக கம்ப்ரஸ் பண்ணி அமைக்க வைக்கலாம். அந்த மாதிரி என்கிரிப்ட் பண்ண டேட்டாவை இவ்வளோதான் டேட்டா இருக்குன்னா இந்த டேட்டாவை சின்னதாக்கி தூண்டாக்கிட்டோம்னா கம்ப்யூட்டேஷனல் பவர் என்ன ஆகும், குறையும். இதைத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா செரிப்ரல் ஸ்குவீசிங்னு சொல்றாங்க. அதை யூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரலா ஓரளவுக்கு நல்ல ஸ்பீடு கிடைக்குது. ஏன்னா எஃப்ஹெச்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை ஃபுல்லி ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன்ல ஸ்பீடு குறையும், கம்ப்யூட்டேஷனல் பவர் அதிகமாக தேவைப்படும். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்றதுக்கு அவங்க டெக்னாலஜி வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஓன் டெக்னாலஜின்னு சொல்றாங்க செரிப்ரல் ஸ்குவீசிங்னு சொல்லிட்டு. ஸ்குவீசிங்னா கம்ப்ரஸ் பண்றாங்க. இந்த டேட்டாவை கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கறதுனால வெளியில வந்து இதுதான் அவங்க டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி தான் அவங்க யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலி ZK-LLM, எஃப்ஹெச்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றாங்கன்னா செரிப்ரல் ஸ்குவீசிங். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த அளவுக்கு இட் இஸ் ரியலி குட். பேப்பர்ல ஆன் பேப்பர் பார்க்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, எப்படி இதை கையாள போறாங்க, இதை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நல்லா இருக்கு, ஆனா வந்து இம்ப்ளிமெண்டேஷன் சைட்லயோ எக்ஸிக்யூஷன் சைட்லயோ ரொம்ப சொதப்பல் நடக்குது. ஸோ அதனால இந்த ப்ராஜெக்ட் ஒன்று பெரிய லெவலில் ஹிட் ஆகலாம், அல்லது ஜீரோவா கூட ஆகலாம். ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி எக்ஸிக்யூஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் டீம். டீமை பொறுத்த அளவுக்கு பெப்பே ஒரிஜினல் டீம், பெரிய டீம் தான் அவங்க. இப்பதான் இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு சூப்பர் காயின், சூப்பர் டோக்கன் அல்லது ஒரு சூப்பர் கான்செப்டோட மீட் பண்றேன். Until then, bye from Pugal.